ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐவிஎஃப், அதாவது செயற்கை கருத்தரிப்பு. இதை பற்றி பார்ப்போம். இதை ஐவிஎஃப் செய்வதற்கு ஜாதகத்தில் 5ஆம் பாவம்ன்றது வலுவில்லாமல் இருக்கும். அதே போன்று குரு பகவான் வலுவில்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று சிம்மமும் வலுவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகர்களுக்கு ராகு 5ஆம் பாவத்தோடு நிச்சயமாக தொடர்பு பெற்றிருக்கும், அல்லது 5ஆம் பாவக அதிபதியோடு தொடர்பு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது இயற்கையில் கிடைக்க வாய்ப்பில்லை. செயற்கையில் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். இவங்க எப்போ அதை செஞ்சால் செயற்கை வழியாக ஐவிஎஃப் மூலமாக கருத்தரிப்பு நடத்தி வெற்றி காண முடியும்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் மீது, ஜனன குரு பகவான் மீதோ 5ஆம் இடத்தின் மீதோ ராகு பகவான் பயணிக்கக்குள்ள இவங்க ஐவிஎஃப் செஞ்சுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் அவங்க அந்த டயத்தில் ஐவிஎஃப் செய்யறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றியும் காண முடியும்னு சொல்லலாம். நடக்கக்கூடிய தசாபுத்தி இதற்கு முழு பலனும் தர்றதாக இருக்கணும். அதை பார்த்து செய்வது நல்லது. கால விரயமும் தவிர்க்கலாம், பொருளாதார விரயமும் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.